வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம எப்படி ஸ்லீவை நம்ம பாடியோட அட்டாச் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்லீவில் சென்டர் பாயிண்ட்டோட நமக்கு கரெக்டாக வருதான்னு வச்சு பார்த்துக்கணும். அந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த பக்கம் சென்டர் பாயிண்ட் கரெக்டாக ப்ளவுஸோட சென்டர் பாயிண்டில் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அங்கேருந்து ஸ்டிச் பண்ண பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடிப்பீஸையும் மேப்பீஸ் முன்பக்கம் இழுக்கணும், அடிப்பீஸ் பின்பக்கம் தள்ளி தைக்கணும். அப்படி தள்ளும்போது நமக்கு நகராது. அப்போ என்ன பண்ணணும், ஃபுட்டை லைட்டாக காலை லிஃப்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி அதை கரெக்டாக அலைன் பண்ணி தான் தைக்கணும். பாருங்கள், அப்படின்னு நேராக தைச்சிட்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, இழுக்கக்கூடாது. எந்த மேப்பீஸையும் அடிப்பீஸையும் இழுக்காமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ அடிப்பீஸு அது கரெக்டாக நேராக வர்ற மாதிரியும் மேப்பீஸும் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம நகர்த்தும் போது நகராது. அப்போ லிஃப்ட் என்ன பண்ணணும், லைட்டாக கீழே நம்ம அதை தூக்கிக்கணும். தூக்கி லைட்டாக அப்படியே திருப்பி வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தைக்கணும். ஒவ்வொரு இன்ச்சுக்கும் நம்ம அதை கரெக்ட் பண்ணி வச்சு தைச்சா தான் நீங்கள் அந்த ½ இன்ச்சு ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஷேப்பில் கட் பண்ணிங்களோ அதே ஷேப்பில் நம்ம தைக்கவும் ஃபினிஷிங் நல்லாவும் வரும். அது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் முடித்தோன்னே இன்னொரு தையல் நம்ம ஓட்டிக்கிறோம். ஓகேங்களா? இது உங்களுக்கு நான் இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா, நீங்கள் சென்டர்லேருந்து இதனுடைய சென்டரும் அதனுடைய சென்டர்லேருந்து வச்சு இந்த சைடும் அந்த சைடு தைச்சிக்கோங்க. உங்களுக்கு நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை மெஷர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து வச்சு தைக்க ஆரம்பிங்க. இதில் முக்கியமாக நான் அடிப்பீசி மேப்பீசி எந்த ஒரு காரணத்தை கொண்டு இழுத்துடக்கூடாது. கணக்காக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தைக்கணும். கரெக்டாக இந்த சென்டர் அந்த சென்டர் மீட் பண்ணுதான்னு பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு இது கரெக்டாக வரல அப்படின்னு பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு லைன் தைக்கும்போது நீங்கள் தூர தையல் போட்டுக்கலாம். 3, 4ல் வச்சுக்கோங்க. தூர தையல் போடுங்க. ரெண்டாவதாக போடும்போது நீங்கள் கிட்ட தையல் 2.5ல் வச்சு போடுங்க. எதுக்காக இந்த தூர தையல்னால், நீங்கள் தப்பாக தைச்சிட்டிங்க கரெக்டாக வரலைன்னா பிரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு தையல் நீங்கள் தூர போட்டுட்டு அது கணக்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கிட்ட தையலை நீங்கள் போட்டுக்கலாம். Thank you for watching this channel.